275 பேருக்கு இல்லாத ஒரு தைரியம் தான் யாருக்கு எழும்பினது? பவுலுக்கு எழும்பினது. இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, கப்பல் உடையும், கப்பல் உடையும், கப்பல் உடையும், இதேதான் என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. எல்லாருடைய கண்கள் எது நடக்குது? இப்ப கப்பல் உடைய போகுது, எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். இது எல்லாமே நடக்குது. ஆனா ஒரு மனுஷன் மாத்திரம் இத்தனை மனிதர்களுக்கு மத்தியில எழும்பி நின்று நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லுகிறார். அவர் யாருன்னா, கண்ணீரோடு ஆண்டவரை சேவித்தவர், அவர் உபத்திரவத்தோடு கர்த்தரிடத்துல அவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர், வேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றிருந்தவர். ஆகையால் அவர் சொல்லுகிறாரு, எத்தனையோ விதமான உபத்திரவத்தை பார்த்த எனக்கு கர்த்தர் இந்த உபத்திரவத்தை தாண்டுவதற்கு எனக்கு தைரியத்தை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லு. எத்தனையோ உபத்திரவத்தை தாண்டிட்டோம். அவள் போல எல்லாம் ஒரு உபத்திரவம் யாருக்குமே வரல, உலகத்துல எந்த மனுஷனுக்குமே வரல. ஆனா அவர் சொல்லுகிறார், தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் இதை தாண்டுவதற்கு உதவி செய்வார். இந்த நம்பிக்கை தைரியம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறது இல்ல. எப்ப உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும்னா, எல்லா விதமான சூழ்நிலையிலும் நீ தாண்டுமோ சொல்லுவீங்க, எவ்வளவோ பிரச்சனைல இருந்து கர்த்தர் காப்பாத்தினாரு, இதையும் காப்பாத்துவார். ஆமே, எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1:9-10 அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறாரு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இல்ல. யார் மேல் நம்பிக்கையா இல்ல? கப்பல்ல அவர் மேல நம்பிக்கை வச்சா கப்பல் போகுமா? கடல்ல தான் உடைஞ்சிருச்சு 2 துண்டா. எப்படி போகும் கப்பல்? போகாது. 275 பேரும் தங்கள் மேல் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எப்படியாவது ஒரு கப்பலுடைய உடைஞ்ச பகுதி கிடைச்சா, நீ வீட்டுல போய் அந்த அப்போஸ்தலர் 27 வாசித்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அந்த உடைஞ்ச பகுதி கிடைச்சா எப்படியாவது என்ன பண்ணலாம், தப்பித்து கரை சேரலாம், ஏதாவது ஒரு வெளிச்சம் தெரிஞ்சா தப்பித்து கரை சேரலான்னு எல்லாம் அவர்கள் மேல் நம்பிக்கையா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய நம்பிக்கை ஒண்ணு கூட என்ன பண்ணல, நடக்கல. சுத்தி பார்த்தா அந்த 27 நீ வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தை, எல்லா பக்கமும் எப்படி இருக்குன்னா இருளா இருக்கு. 14 நாட்களாக சூரியனாவது நட்சத்திரங்களாவது என்ன பண்ணல, காணப்படல, எல்லா பக்கமும் இருள். அப்ப அவங்க மேல என்ன இல்லைன்னா சுத்தமா ஒரு நம்பிக்கையே இல்லாத போயிடுச்சு. ஆமே.